தென்னாடு உடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. துளாராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். பராபவ தமிழ் புத்தாண்டு. துளாராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் 6ஆம் இடத்துல, ராசிக்கு 6ல், குருவுடைய வீட்டில், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு குருவுடைய பயிற்சி. ராகு கேதுவுடைய பயிற்சியும் 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு ராகு, 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு கேது பகவான். இந்த பயிற்சிகள்லாம் இந்த வருடத்தில் இருக்குது. இந்த துளாராசிக்கு பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசைக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். ஒரு சில கிரகங்கள் பயிற்சியானால் கூட எந்தவித பலன்களும் கிடைக்கல, எந்தவித மாற்றமும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல குரு வந்துடுவார். இது எல்லாமே இந்த பயிற்சிகளை வச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகம் தசாபுத்தி நல்லா இருக்கணும். அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, அது எந்தெந்த வயசு காலகட்டத்தில் என்னென்ன தசை நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ குரு தசையிலேருந்து எடுப்போம். இந்த 3 நட்சத்திரம் இருக்குது துளாராசியில்: சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். குருதசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து 32 வரைக்கும். இப்போ 2ஆம் பாதம் முடிய 3ஆம் பாதம் அந்த லெவலில் இருந்தீங்கன்னாக்கா 10 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும். அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 4 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு தசையை குரு தசை தான். இந்த தசைகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, யோக தசையாக இருந்தால் யோகத்தை கொடுக்கும், அவயோக தசையாக இருந்தால் அவயோகத்தை கொடுக்கும். இந்த ராசிக்கு யோகம் செய்யாத கிரகம் குரு பகவான். சுக்கிரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது, குருவுடைய வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு தசை படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு ரொம்பலாம் சிறப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கெடுபலன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவயோக தசைகள் நடந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சு, ராகு கேதுவோடு இருந்துச்சு, நட்சத்திரமும் சரியில்லாத நட்சத்திரம், அதாவது பாதகாதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தால் குரு பகவான், அப்போ படிக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெட்ட பேர் எடுக்கிறதுக்கெல்லாம் காரணம் இதுதான். ஆனால் அவ்வளோலாம் நெகட்டிவாக பேச தேவையில்லை. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. படிப்பு ரீதியாக உங்களுக்கு சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த குரு பகவான். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு தசைகள் இல்லை, நகர்வுகள், அந்த சனியுடைய நகர்வு மட்டும் 6ஆம் இடத்துல இருக்கிறார், அவ்வளோதான். அவர் யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி. உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது மட்டும் பார்த்துங்க. ஏன்னா சனி நகரக்கூடிய இடத்துலையோ, சனி பார்க்கக்கூடிய இடத்துலையோ அவயோக கிரகங்கள் இல்லை பக்ர கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்குது. இது மட்டும்தான். ஆனால் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம், வேலை மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி தசை துளாராசிக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சனி தசையில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சனி தசை அப்படிங்கிறது ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புனிஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவர். சனி தசை முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதாவது சுக்கிரனை விட முதல் தர யோகாதிபதி அப்படின்னாக்கா சனி பகவான் தான். அப்போ யோகத்தை தானே கொடுக்கணும். அப்போ யோகத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்குது? இப்போ எந்த வயசில் வரும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ எந்த வயசில் வரும் அப்படிங்கிறது இந்த சனி தசை அப்படின்னாக்கா, சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 32லேருந்து 51 வயசு வரைக்கும், இப்போ 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 26 to 45, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் 20 to 39, விசாக நட்சத்திரம் 11 வயசில் 10 வயசு ஏதோ தசாபுத்தி இருப்பு ப்ளஸ் 19 வருடங்கள் அப்படி கூட்டிக்கணும், 30 வயசு வரைக்கும் வந்துடும் உங்களுக்கு. அதுக்குள்ளே கூட ஒரு சில பேருக்கு முடியலாம் இந்த சனி தசை அப்படிங்கிறது. இப்போ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் இருந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும், அது சிறப்பு தான், அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இப்போ 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு சனி தசையில் இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வரும்போது இப்போது திருக்கணித முறைப்படி ஒரு பயிற்சி வந்தது இல்லையா, அந்த பயிற்சிக்கு பிறகு 1 வருஷம் கழித்து இப்போ 2025லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார். உங்களுக்கு சனி தசை நல்லா இருந்தது உங்கள் சுய ஜாதகத்தில்னாக்கா இந்த வருஷத்தில் வேலை அமையும்.
நல்ல வேலை அமையும். ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்க, ஏதோ ஒரு பிடிச்ச வேலைக்கு போயிட்டுருக்க, தெரியாத வேலைக்கு போயிட்டுருக்க, இல்லை தெரிஞ்ச வேலைக்கு போயிட்டுருக்க அப்படின்னா, இப்போ படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை இந்த சனி திசையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கேட்டாலும், இல்லை ப்ரொமோஷன் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அடுத்தடுத்து வளர்ச்சிகளை இந்த சனி திசையில் கொடுத்துரும். சனி திசையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணுச்சுன்னா அந்த சனி பகவான் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்காது, நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துட்டு வரும். ஒரு சில பேர் வந்து கஷ்டப்படுற அமைப்புகளை இருக்கிறாங்க துளாராசியில். ஏன்னா சனி தசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இது வந்து யோகாதிபதி தசை தான், ஆனால் யோகத்தை கொடுக்கல. ஏன்னா 2025 ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சரி, வேலையில் கொஞ்சம் ஆட்டத்தை காட்டியிருக்கோம். எப்படி பார்த்தாலும் 2025 6ஆம் இடத்துக்கு சனி போனார். தசையும் சனி தசை. உங்கள் சுய ஜாதகத்தில் பலம் இல்லாமல் ஒரு தசை நடந்துச்சுனாக்கா 6ஆம் இடத்துல வரும்போது சனி பகவான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் வேலை போயிருக்குன்னு சொல்ல முடியாது, வேலை ரீதியாக ஒரு உயர் அதிகாரி மாறி இருக்கலாம். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்கில் கூட ஒரு இடம் மாறி இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒன்று பிடிக்காத ஒன்று இந்த காலகட்டங்களில் நடந்திருக்கும். ஆனால் அது மாதிரி நடந்திருந்தால் இதன் பிறகு கொஞ்சம் உஷாராக இருங்க. அதாவது உஷாராக இருங்கனாக்கா வேலை பயம் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக வேலையை பார்த்துட்டே வாங்க, உங்கள் மேலே தப்பு இல்லாமல் பார்த்துங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவான திங்கிங் கண்டிப்பாக இருக்கட்டும். நல்ல ஒரு முயற்சிகளை போடுங்க. வேலையில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். 6ஆம் இடத்துல போகும்போதே உங்களுக்கு கடன் பிரச்சனை, இப்போ ஏதோ ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனில் கூட கொஞ்சம் வருமானம் வராமல் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்கும். ஏன்னா சனி தசையில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம், இது வரைக்கும் என்ன வயசில் இருக்கிறீங்களோ, அதாவது வந்து 36 to 55 வருது சித்திரைக்கு. எப்படி பார்த்தாலும் 20 வயசுக்கு மேலே தான் அந்த துளாராசியில் சனி பகவான் தசை அப்படிங்கிறது வருது, 55 வயசு வரைக்கும். இடையில தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு முதல் 10 வருஷம் நல்லபடியாக போயிருக்கு, பின்னாடி 9 வருஷத்தில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ 6ஆம் இடத்துல சனி வந்த பிறகு ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கும். சனி பார்க்கக்கூடிய இடத்துல, இல்லைனா சனி வந்து நகரக்கூடிய இடத்துல சூரியன், சந்திரன், இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதனா இருந்துச்சுன்னா, இல்லை சனி பகவானே இருந்தால் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க தொழில் ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக. அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நெகட்டிவ் கிடையாது. இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து துளாராசிக்கு வந்து குரு நல்லா இருக்குது அப்படின்றதுனால நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்ல ஒரு வேலை அது இதுன்னு எல்லாமே சொல்லலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனி தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு வராங்க, நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இவருக்கும் கடனுக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் 6ஆம் அதிபதியெல்லாம் கிடையாது. இவர் 4, 5 கூடிய கிரகம் தான். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனைகளை சமீப காலமாக கொடுத்துருக்கலாம். அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ மாறும். அதாவது 2024 யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருந்ததோ இப்போ வேலை கிடைக்கும். வேலையில் வந்து நல்ல ஒரு உயர் பதவி, இல்லைனாக்கா வேலை மாற்றங்கள், புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் சரி, வேலை போனவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை சேஞ்சஸ் ஆகலாம், ஒரு பொசிஷன் மாறலாம், அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்கள் கன்ஃபார்மாக கொடுக்கும். அதே சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் அதிபதி நட்சத்திரம் இல்லைனா 8ஆம் அதிபதி நட்சத்திரமாக இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ அது மாதிரி நட்சத்திரம் ஏறி இருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனையை மேலே மேலே கடன் வாங்கி தொழில் பண்ணாமல், அதாவது தொழிலில் வந்து நீங்கள் செய்கிறத மட்டும் செஞ்சுட்டே வாங்க, மேலே மேலே கடன் ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளில் தான் நீங்கள் தொழில் பண்ணணும். அதிகப்படியாக பெரிய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் வேண்டாம். இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக இருக்குது, உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்குது. இல்லை இது மாதிரி கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா ரொம்ப உஷாராக இருங்க. இன்னொன்று வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெட்ரு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ஒன்றும் ஒரு வேலை ரீதியாக ஒரு உயர் அதிகாரி மாறுறது, அப்படிலாம் உயர் அதிகாரி மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, கான்ட்ராக்ட் பேசிக்கில் இடம் மாறுறது, இல்லை வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உங்கள் நாட்டுக்கே போங்க, அங்கேயே போங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்று ஒரு பயத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும். அது வந்து சரியாயிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டில் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தால் கொஞ்சம் தாழ்ந்து போகிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. அடுத்து புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னா 51லேருந்து 68, 2ஆம் பாதம் முடியும் 3ஆம் பாதம் அப்படின்னாக்கா 45லேருந்து 62, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 40 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 30 to 47. புதன் விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் சுய ஜாதகத்தில் இவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த தசையே பாதிக்கும், நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும். மறைவு ஸ்தானம் அப்படின்னாக்கா 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா புதன் வந்து நன்மையை செய்யாது, அதிகபட்சமாக கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். 12ல் இருந்தால் உச்சமாக இருப்பார், நிறைய செலவு, சம்பாதிக்கிறது நிற்காது, அது மாதிரிலாம் நிறைய கொடுக்கும். ஆனால் 12ல் இருக்கிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதே உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து ராகு கேதுவோடு சேர்ந்துருக்கிறது, இது மாதிரி, அதாவது யோகாதிபதி
ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ மறைவு ஸ்தானங்களை இருந்து தசை பண்ணாலோ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. அது மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா தொழில் செய்கிறீங்களா, நீங்கள் பார்த்து தொழில் பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறீங்களா, வளர்ச்சிகள் இல்லாமல் இருக்கும், பெரிய வளர்ச்சிகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதே மறைவு ஸ்தானத்தில் இல்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது, சுய ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது மாதிரி கொடுக்கும். ஏன்னா பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கண்டிப்பாக கொடுக்கும். எப்படியும் உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ கஷ்டப்பட்டு வாங்குவீங்க, எதை வாங்கினாலும் சரி ரொம்ப போராடி வாங்குவீங்க. அதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரே ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 5-6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கழித்து ஒரு வீடு வாங்குவோம், ஒரு இடம் வாங்குவோம், ஒரு வீடு கட்டுவாங்க. இது வந்து வளர்ச்சி கிடையாது. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த செலவு இந்த செலவு ஏதாவது ஒரு வீண் செலவு போயிட்டே இருக்கும், கம்மியான வருமானத்தில் இருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த புதன் தசை அப்படிங்கிறது கொடுக்கும். இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மன அழுத்தம் இருந்தாலும் கிளியர் ஆகும். மைண்டில் ஏதோ ஒரு கவலைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது பூர்வீக சொத்து அது மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கும். நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் புதன் தசையில் இருக்கிறவங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து கேது தசை. கேது இந்த ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த ஆண்டில். ஏன்னா சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொந்த நட்சத்திரம், அதில் பாக்கியஸ்தானாதிபதி நட்சத்திரம் இப்படி தான் இருக்கார். சனியோட வீட்டில் இருந்தால், இல்லைனாக்கா சூரியன் சந்திரன் வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அடுத்து சுக்கிரன். இது வந்து வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை தான். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் ஒரு 54லேருந்து 74 வரைக்கும் வரும். இந்த சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானாதிபதி தசை இது வந்து அருமையாக சுக்கிரனோட வீட்டை சனி பார்க்கறது சிறப்பு. யாராருக்கெல்லாம் உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ, மருத்துவ செலவுகள் இருக்கோ எல்லாமே கம்மியாகும். நல்ல ஒரு மாற்றங்கள், அருமையான மாற்றங்களை சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், அது மாதிரி கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. துளாராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்ப்பீங்க. நன்றி.